ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனோட அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th 11th 12th மாணவர்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய பேப்பர்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணீங்க, நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து 10th படிக்கக்கூடிய ஒரு டாப்பர் மாணவனுடைய பேப்பர் ப்ரெசென்ட் வீடியோ தான். இதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து செக் பண்ணி பேப்பர் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. 10th சயின்ஸுக்கு மொத்தம் 75 மார்க்குக்கு 71.5 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ 3.5 மார்க் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் வந்து ஒரு அரை மதிப்பெண்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து 7 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீரானுடைய ஸ்ட்ரக்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மறந்துட்டு டயக்ராம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்துட்டாங்க. கேட்கும்போது டயக்ராம் மறந்தனால 2 மார்க் நம்ம குறைக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 மார்க் குறைச்சிருக்கோம். ஏன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வேல்யூ பண்ணால் தான் பொதுத் தேர்வில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுப்பாங்க. இப்போ 12 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு பார்ட் 1ல் ஆப்ஷனோட அழகாக நீட்டாக எழுதுங்க. அதே மாதிரி 7 2 மார்க்ஸ் வந்து எழுதணும். ஒரு கம்பல்சரி கொஸ்டின் 22வது கேள்வி. இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வந்து இருக்கும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கடந்த பொதுத் தேர்வுக்குமே இந்த வினா தான் வந்து கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்ஸை வந்து கேட்டாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினை கட்டாயம் அட்டன் பண்ணணும். அது அல்லாமல் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லா கொஸ்டினும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, பாயிண்டாக எழுதுங்க. டிஃப்ரெண்ட் கொஸ்டின்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு வந்து டேபிளேஷன் போட்டு எழுதுங்க. மெரிட்ஸ் கேட்குறாங்க, அப்ளிகேஷன் கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்கை போட்டு பாயிண்ட்டாக எழுதுங்க, பாராவாக எழுதாதீங்க. அதே மாதிரி நீட்டாக டயக்ராமெல்லாம் நீட்டாக பென்சிலில் வரைங்க. பாயிண்ட் அவுட்டையுமே பென்சில்லே வந்து குறிங்க. சம்ஸ் போடும்போது அதோடைய யூனிட்ஸ் வந்து எழுதுங்க. ரஃப் ஒர்க் எல்லாமே நீங்கள் அந்த மெயின் ஷீட்டுடைய பாட்டத்தில் அடிப்பகுதியில் வந்து ரஃப் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி 7 மார்க்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு வினாக்களுக்கு இப்போ 33வது கொஸ்டின் ஃபிசிக்ஸில் வந்து 7 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் 33 ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 7ல் ஒரு 2 கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. சில சமயம் 7 மார்க்கு, சில சமயம் 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 32வது கொஸ்டினில் 7 1 2 3ன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அது தெரியாது, எனக்கு சாய்ஸ் கொஸ்டின் தான் தெரியும்டா, 32ல் அல்லது அப்படின்னு போட்டு அதில் ஏபிசி எழுதணும். இதில் ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் விட்டுட்டினாலும் உங்களுக்கு மதிப்பெண் வந்து குறையும். ஸோ இந்த பேப்பர் எப்படி இருக்குது, சூப்பராக எழுதியிருக்காங்களா, கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்கோமா, நீங்கள் இதை மாதிரி எழுதிக்கிங்கன்னா அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோக்களை வந்து நம்ம அனைத்து பாடங்களுக்குமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 10th பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அனைத்து பாடத்திற்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.